வெல்கம் டு சிடிசி டாக்ஸ் எஜுகேஷன். நம்முடைய சேனல்ல இருந்து அடுத்து நாங்க கண்டக்ட் பண்ண இருக்கக்கூடிய ஆன்லைன் கோர்ஸ் ஜிஎஸ்டி இன் டேலி பிரேம் அட்வான்ஸ் லெவல். டோட்டல் டியூரேஷன் 10 days. எவ்ரி டே நீங்க 1.5 hours நீங்க ஸ்பெண்ட் பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல 10 நாள்ல கண்டிப்பா நீங்க ஜிஎஸ்டி ரிலேட்டடா டேலி எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறத பத்தின ஒரு டீடைல்டு இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்க கேதர் பண்ண முடியும். வர 6th ஜனவரியில இருந்து இந்த செஷன் அப்படிங்கிறத நாங்க கண்டக்ட் பண்ண இருக்கோம். எவ்ரி டே நம்ம ஈவினிங் 8:15 இருந்து 9:45 வரைக்கும் இந்த செஷன் அப்படிங்கிறது இருக்கும். எவ்ரி டே நம்ம 1.5 hours நீங்க ஸ்பெண்ட் பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல கண்டிப்பா 10 நாள்ல ஜிஎஸ்டி உடைய என்டையர் திங்ஸும் டேலில நீங்க ஈஸியா லேர்ன் பண்ண முடியும். ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்டட் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல 9944551430 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்க கால் பண்ணி உங்களுடைய அட்மிஷனை நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் டெஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய ஜாயினிங் ஃபார்ம் நீங்க ஃபில் பண்றது மூலமா எங்களுடைய அட்மிஷன் டிபார்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு கால் பண்ணி உங்களுடைய அட்மிஷனை கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இதோடைய டோட்டல் ஃபீஸ் நம்மளுக்கு 2700 மட்டும் நீங்க பே பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல நீங்க இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ண முடியும். ஒவ்வொரு நாளும் நம்ம என்னென்ன டீடைலிங் நம்ம என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறத பத்தின ஒரு டீடைல்ஸ் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். வீடியோவை தொடர்ந்து பாருங்க. டே 1ல நீங்க லேர்ன் பண்ண போறது ஜிஎஸ்டிக்கும் டேலிக்குமான லிங்க் என்ன, டேலி எந்த அளவுக்கு ஜிஎஸ்டிக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறத பத்தின என்டையர் இன்ஃபர்மேஷன் நீங்க டே 1ல நீங்க தெரிஞ்சுக்க முடியும். டே 2ல நாம ஜிஎஸ்டி ரிஜிஸ்டர்டு பர்சனுக்கு எந்த மாதிரி நம்ம கம்பெனி செட்டப் அப்படிங்கிறத நம்ம பண்ணணும். தென் இனிஷியலா ஸ்டார்ட் பண்ணக்கூடிய பிசினஸுக்கு ஜிஎஸ்டி ரிலேட்டடா என்ன மாதிரியான மாஸ்டர் செட்டப் அப்படிங்கிறத நம்ம பண்றது. அதே மாதிரி அவங்களுக்கான சேல்ஸ் பில்லுக்கான நம்பரிங் செட்டப் என்ன அப்படிங்கிறத பத்தின ஒரு கிளாரிட்டி அப்படிங்கிறது உங்களுக்கு டே 2ல தெரிஞ்சிடும். டே 3ல நம்ம பேசிக் லெவல் பர்ச்சேஸ் டிரான்சாக்ஷன்ஸ் என்னென்ன டேலில இருக்கு, அதாவது சாதாரண ஆர்கனைசேஷன்ல பர்ச்சேஸ் டிரான்சாக்ஷன்ஸ் எப்படி ரெக்கார்ட் பண்ண போறாங்க, எந்த மாதிரியான பர்ச்சேஸ் பில்ஸ் அப்படிங்கிறது அவங்களுக்கு வரும் அப்படிங்கிறத பத்தின ஒரு டீடைல்டு இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம டே 3ல நீங்க லேர்ன் பண்ண முடியும். டே 4ல நம்ம பர்ச்சேஸ் பில்ஸ் உடைய அட்வான்ஸ் லெவல் எந்த மாதிரிலாம் இருக்கும், அதாவது கொஞ்சம் பெரிய ஆர்கனைசேஷன்ல பர்ச்சேஸ் டிரான்சாக்ஷன்ஸ்ல அட்வான்ஸ் லெவல் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத பத்தி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். அதாவது ஒரு மேனுஃபேக்சரிங் ஆர்கனைசேஷன்ல கண்டிப்பா அவங்க ஏதாவது மெட்டீரியல் அல்லது மிஷினரிஸ் வந்து ஃபாரின்ல இருந்து இம்போர்ட் பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்துல மிகப்பெரிய ஃபேக்டரிஸ்ல வந்து பெரிய மிஷினரி அப்படிங்கிறது பர்ச்சேஸ் பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்துல அதுக்கான ஐடிசி கிளைம் பண்ற ப்ராசஸ் என்ன, அதுக்கான புக் கீப்பிங் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பத்தின ஒரு கிளாரிட்டி அப்படிங்கிறது அட்வான்ஸ் லெவல் 1ல நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. தென் இன்னும் கூட பெரிய ஆர்கனைசேஷன்ல நம்ம மல்டிபிள் பிரான்ச்சஸ் வந்து ஹேண்டில் பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்துல அங்க என்ன மாதிரியான டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கும், அதாவது பிரான்ச் டிரான்ஸ்ஃபர் இன்வர்ட் அண்ட் பிரான்ச் டிரான்ஸ்ஃபர் அவுட்வர்ட்ஸ் அப்படிங்கிறது எப்படி, ஒரு பர்டிகுலர் ஹெட் ஆபீஸ்ல டோட்டல் பர்ச்சேஸ் அப்படிங்கிறது நடக்குது, ஆனா சேல்ஸ் அப்படிங்கிறது அது பிரான்ச் ஆபீஸ் நடக்குது அப்படிங்கிற பட்சத்துல இன்புட் சர்வீஸ் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் அப்படிங்கிறது எப்படி நடக்குது, அந்த இன்புட் சர்வீஸ் டிஸ்ட்ரிபியூஷனை எந்த மாதிரி நம்ம டேலில புக் பண்றது அப்படிங்கிறத பத்தின ஒரு கிளாரிட்டி அப்படிங்கிறது உங்களுக்கு டே 5ல தெரிஞ்சிடும். ரீசெண்டா அப்டேட்டுக்கு வந்திருக்கக்கூடிய மெட்டல் ஸ்கிராப்ல இருக்கக்கூடிய டிடிஎஸ் அப்படிங்கிறது எப்படி நம்ம கால்குலேட் பண்ண போறோம், டிடிஎஸ்ஸையும் ஜிஎஸ்டியும் எப்படி நம்ம மிங்கிள் பண்ணி டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறது ரெக்கார்ட் பண்றது. அதே மாதிரி ஜிஎஸ்டிஆர் 7ல நம்ம இந்த ஜிஎஸ்டி அண்ட் டிடிஎஸ் ரிலேட்டட் டேட்டாவை நம்ம எந்த மாதிரி நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி டேலியில இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எப்படி ஜிஎஸ்டிஆர் 7க்கு நம்ம யூஸ் பண்ண போறோம், அதுக்கான ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறத பத்தி டே 5ல நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. டே 6ல நீங்க தெரிஞ்சுக்க போறது 1 அக்டோபர்ல இருந்து இம்ப்ளிமெண்டேஷனுக்கு வந்த ஆர்சிஎம் ஆன் ரெண்ட் அப்படிங்கிறத பேஸ் அப்படிங்கிற அந்த பர்டிகுலர் நோட்டிபிகேஷன் வந்திருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை பத்தி 1.5 hours நம்ம டீட்டெயிலா நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த 1.5 ஹவர்ஸ்ல இந்த ஆர்சிஎம் ஆன் ரெண்ட் அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த சாப்டர்ல இருக்கக்கூடிய என்டையர் டவுட்ஸும் நம்ம வந்து கண்டிப்பா வந்து கிளாரிட்டி அப்படிங்கிறது எடுத்துக்க முடியும். இது ரிலேட்டடா இருக்கக்கூடிய ரியல் சினாரியோவை பேஸ் பண்ணி உங்களுக்கு எக்ஸாம்பிள் அப்படிங்கிறத நான் வந்து கொடுக்க போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ரெசிடென்சியல் ப்ராப்பர்ட்டிக்கான ரெண்ட் அப்படிங்கிறதுனா என்ன, தென் நோட்டிபிகேஷன் வந்திருக்கக்கூடிய அப்டேட் அப்படிங்கிறது என்ன, அதுல கேட்டிருக்கக்கூடிய கிளாரிட்டி என்ன அப்படிங்கிறத பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு அடுத்து நம்ம ரிஜிஸ்டர்ட் பர்சனுக்கு நம்ம ரெண்ட் பேமெண்ட் பண்றோம் அப்படின்னா இந்த இடத்துல ஆர்சிஎம் அப்படிங்கிறது அப்ளிகபிள் ஆகுமா ஆகாதா, காம்போசிஷன் ஸ்கீம்ல இருக்கக்கூடிய நம்ம ரெசிபியன்ட்டுக்கு அல்லது நம்மளுடைய பில்டிங் ஓனருக்கு நம்ம ரெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த இடத்துல ஆர்சிஎம் பேசிஸ்ல ரெண்ட் பேமெண்ட் பண்ணணுமா வேண்டாமா,
அன்ரிஜிஸ்டர்ட் பர்சனுக்கு நம்ம ரெண்ட் பேமெண்ட் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல ஆர்சிஎம் அப்ளிகபிள் ஆகுமா ஆகாதா? ஸோ இந்த மாதிரியான மல்டிபிள் சினேரியோஸ்ல நம்ம இந்த செஷன்ஸ் அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். இது டே 6ல 1.5 ஹவர்ஸ் ஃபுல்லி நம்ம ஆர்சிஎம் ரிலேட்டட் டிரான்சாக்ஷனை மட்டும் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். அடுத்து டே 7ல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறது என்ன அப்படின்னா சேல்ஸ் ரிலேட்டட் டிரான்சாக்ஷன், அதாவது டாக்ஸோடைய லைபிலிட்டி ரிலேட்டடா இருக்கக்கூடிய பேசிக் லெவல் டிரான்சாக்ஷன் என்ன அப்படிங்கிறத பத்தி நம்ம டே 7ல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இதோடைய அட்வான்ஸ் லெவல் டிரான்சாக்ஷன்ஸ் நம்ம டே 8ல நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அட் த சேம் டைம்ஸ் நம்ம வந்து அட்வான்சஸ் ரிசீவ் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல எந்த மாதிரியான என்ட்ரிஸ் அப்படிங்கிறது இன்வால்வ் ஆகும், அட்வான்சஸ் கேன்சல் ஆகுது அப்படிங்கிற பட்சத்துல எப்படி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும், ஒரு பர்டிகுலர் ரிட்டர்ன் பீரியட்ல நம்ம அட்வான்ஸ் வாங்கியிருக்கோம், வேற ஒரு ரிட்டர்ன் பீரியட்ல அதுக்கான இன்வாய்ஸ் நம்ம ரைஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா என்ன மாதிரியான என்ட்ரிஸ் அப்படிங்கிறத நம்ம ரெக்கார்ட் பண்ணணும் டேலியில. தென் அதை எப்படி நம்ம ரிட்டர்ன் எரர் ஃப்ரீ ரிட்டர்ன் நம்ம ஃபைல் பண்ண போறோம் அப்படிங்கிறத பத்தி டே 9ல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இந்த டே 9 வரைக்கும் என்டையர் டிரான்சாக்ஷன்ஸும், அதாவது ஒரு சாதாரண பிசினஸ்ல இருந்து மிகப்பெரிய பிசினஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய என்டையர் பிசினஸ் டிரான்சாக்ஷனையும் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணோம். ஓவரால் நம்ம ஒரு அட்லீஸ்ட் ஒரு 50 டிரான்சாக்ஷன்ஸ், அதாவது 50 பில்ஸ் நம்ம வந்து எப்படி ரெக்கார்ட் பண்றது அப்படிங்கிறது என்டையர் திங்ஸும் நீங்க லேர்ன் பண்ணிடுவீங்க. லாஸ்ட் டே நம்ம இது சம்பந்தப்பட்ட ரிட்டர்ன்ஸ் என்னெல்லாம் இருக்கு, எரர் ஃப்ரீ ரிட்டர்ன்ஸ் எப்படி நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணணும், ஆனுவல் கம்ப்யூட்டேஷன்ஸ் அப்படிங்கிறது டேலியில எந்த அளவுக்கு நம்மளுக்கு சப்போர்ட்டிவா இருக்கு. ஸோ ரீசெண்டா நம்ம வந்து ஃபைல் பண்ண அந்த ஆனுவல் கம்ப்யூட்டேஷன்ல என்ன மாதிரியான அப்டேட் அப்படிங்கிறது வந்திருந்தது. ஸோ நெக்ஸ்ட் இயர் நம்ம ஆனுவல் ரிட்டர்ன்ஸ் ப்ரிப்பேர் பண்றோம் அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு அதுக்கு டேலியை ரெடி பண்ணணும். தென் ஜிஎஸ்டி ரிலேட்டடா இருக்கக்கூடிய என்டையர் ஷார்ட்கட் கீஸும் அதோடைய சம்மரி என்ன அப்படிங்கிறத பத்தின ஒரு கிளாரிட்டி அப்படிங்கிறத உங்களுக்கு கொடுத்துருவோம். ஃபைனலா நம்ம ஜிஎஸ்டி ரிலேட்டடா டேலியில என்னென்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு, அது எந்தெந்த ரிலீஸ்ல அப்டேட் பண்ணாங்க, அதோடைய பர்பஸ் என்ன அப்படிங்கிறத பத்தின ஒரு கிளாரிட்டி அப்படிங்கிறதும், தென் ஜிஎஸ்டி ரிலேட்டடா உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா டவுட்ஸையும் நம்ம கிளாரிஃபை பண்ணி டே 10ல நம்மளுடைய செஷன் அப்படிங்கிறத நம்ம கம்ப்ளீட் பண்ண போறோம். இந்த கோர்ஸ் நீங்க ஜாயின் பண்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படிங்கிற பட்சத்திலையும், அல்லது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல யாருக்காவது இந்த கோர்ஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா இந்த வீடியோ நீங்க ஷேர் பண்ணுங்க. நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். செஷன்ல பார்ப்போம்.